சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் பகுதியை சேர்ந்த அசோக் கரத் என்ற 67 வயது நபர் கேப்டன் என்ற பெயரில் பிரபல ஜோதிடராகவும் சாமியாராகவும் அறியப்பட்டவர். இவர் ஸ்ரீ இஷானேஸ்வர் மகாதேவ் கோயில் ட்ரஸ்ட் தலைவராகவும் இருந்து வந்தார். முன்னாள் நேவி அதிகாரியான அசோக் கரத் ஏராளமானோருக்கு ஆன்மீக முறைப்படி ஆசி வழங்கி வந்திருக்கிறார். இவரை காண ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு 35 வயது திருமணமான பெண் இவரிடம் ஆசி பெற வந்துள்ளார். அவருக்கு தை மருந்து கொடுத்து ஹிப்னடைஸ் செய்து தெய்வீக சக்தி என்று கூறி பலமுறை அத்துமீறியதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் மார்ச் 18 அன்று நாசிக் கிரைம் பிரான்ச் போலீசார் அவரை கைது செய்தனர். விசாரணையில் அவரது அலுவலகத்தில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. மேலும் அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவில் 58 பெண்கள் வீடியோக்கள் இருந்தன. அவர் பெண்களின் தனிப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதாக கூறி அவர்களை கவரும் வகையில் பேசியிருக்கிறார். பின்னர் அவரது பேச்சை நம்பிய பெண்களை தனது அலுவலகத்திற்கு அழைத்து போதை மருந்துகளை கொடுத்து சுயநினைவை இழந்த பிறகு சாமியார் தனது வேலையை காட்டியுள்ளார். மேலும் இது குறித்து பெண்கள் யாரேனும் கேட்டால் சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி குடும்பத்தினரின் கதையையே முடித்து விடுவேன் என்று பயமுறுத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் கொடுத்த புகாரில் சாமியாரின் கோர முகம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 15 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 200 கோடி அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிரா மாநில மகளிர் ஆணைய தலைவி ரூபாலி ஷகான்கர் கைது செய்யப்பட்ட சாமியாருக்கு கால்களை கழுவுவது, குடை பிடிப்பது போன்ற வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வைரலாகின. இதனிடையே ஸ்ரீ இஷானேஸ்வர் மகாதேவ் கோயில் ட்ரஸ்டில் ரூபாலி ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். மேலும் சாமியாருக்கும் ரூபாலிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. நிலைமை மோசமானதை தொடர்ந்து முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ரூபாலியை அழைத்து விளக்கம் கேட்டார். ஆனால் ரூபாலி சாமியாரின் தனிப்பட்ட வழக்குகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளார். இருப்பினும் அரசியல் அழுத்தம் காரணமாகவும் தொடர் சர்ச்சை காரணமாகவும் மார்ச் 20ஆம் தேதி ரூபாலி தனது மகளிர் ஆணைய தலைவி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாநில அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்துள்ளது. IPS தேஜஸ்வினி சத்புதே தலைமையில் இந்த விசாரணை நடைபெறுகிறது. இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் பெரும் அதிர்ச்சியையும் அரசியலில் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.